ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பதவிகளின் கீழ் வெளிவந்திருக்க முக்கியமான அரசு பணிகளை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மொத்தமாக நமக்கு 6 பதவியின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு நவம்பர் 5, 2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 25, 2024 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்க முடியும். கன்னியாகுமரி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையிலிருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நவம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். மொத்தமாக நமக்கு 6 பதவிகளின் கீழ் வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். மொத்தமாக ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. இந்த வேலைக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் கிடைக்கும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆடியோமெட்ரிக் உதவியாளர் இந்த வேலைக்கு ஜாப் லொகேஷன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரத்தில் வேலைவாய்ப்பு இருக்கு. ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,250 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க 37 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓசி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பர்சன் வித் 1 இயர் டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வேலைவாய்ப்பு காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனர். இதுக்கு ஜாப் லொகேஷன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம். ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மந்த்லி சேலரியே உங்களுக்கு 17,000 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அடுத்தா பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஓசி 32 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 4வது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நுண்கதிர் வீச்சாளர். இதுக்கு நீங்கள் அதாவது ரேடியோகிராஃபர் இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் அரசு மருத்துவமனை அருமனையில் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் இருக்கு. ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மந்த்லி சேலரியா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓசி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண் செவிலியர் உதவியாளர். ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரத்தில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மந்த்லி சேலரியா 8,500 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஓசி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது 6வது ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆண் செவிலியர் உதவியாளர். இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரத்தில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மந்த்லி சேலரியா 8,500 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஓசி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 6 வகையான பணிகளுக்கும் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கான நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்தம் அளிக்கப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாதத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் kanyagumari.nic.in என்ற வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்கள் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து 25/11/2024 மாலை 5 மணிக்குள் மேற்கூறிய அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும்.
குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது நமக்கு முன்னறிவிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த விண்ணப்பங்கள் போய் சேர்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் அலுவலகம், அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகம், கோட்டா, நாகர்கோயில் 629-0002 இந்த அட்ரஸுக்கு நீங்க நவம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் செய்யற மாதிரி நீங்க அனுப்பணும். இந்த 6 வகையான பணிகளுக்கும் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் பத்தி இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த வேலைக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்க கரெக்டா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷனும் வந்து ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சின்ன சின்ன வேறுபாடு வந்து இருக்கு. அதனால நீங்க இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஆர்டர்லேயே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஆண் செவிலிய உதவியாளர், மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்துக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ்ல எழுதணும், ஆங்கிலத்திலும் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பாலினம் ஆணா பெண்ணான்னு வந்து குறிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தகப்பனார், கணவர் பெயரை வந்து கரெக்டாக எந்த சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரியை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக எழுதிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அட்ரஸோட ப்ரூஃபும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்டாச் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, வயது வந்து சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஜெராக்ஸையும் வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா பிறந்த தேதி, வயது வந்து சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதோடைய ஜெராக்ஸும் வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஜாதி, மதம் இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய காப்பியும் வந்து இதோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதி மற்றும் மதத்தை வந்து சரியா மென்ஷன் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய தாய்மொழி மற்றும் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க இந்த அப்ளிகேஷனோட வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி வந்து சரியா கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்டா வந்து முன்னுரிமை ஏதும் இருப்பின் அதுக்கான விவரம் நீங்க கொடுக்கணும். அது கொடுத்த பிறகும் அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனோட அனுப்புற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்க சரியா ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் வந்து நம்பர் போட்டு சரியா நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு 25 நவம்பர் 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாதிரி அனுப்ப பாருங்க. இந்த 6 வகையான பதவிகளுக்கும் வந்து விண்ணப்பத்துல வந்து சிறு சிறு வேறுபாடு தான் இருக்கு. அதனால வந்து நீங்க தனித்தனியா டவுன்லோட் பண்ணி எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன்ல வந்து நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க பாருங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்லும் உங்களோட செல்ஃப் அட்டாச் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஆர்டர்ல வந்து நீங்க உங்களுடைய ப்ரூஃபை வந்து வைக்க பாருங்க. லாஸ்டா பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களின் நகல்களும் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 10th, 12th மார்க் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் வேணும். அதுக்கடுத்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருந்தால் அதையும் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்று, முகவரிக்கான ஆதாரம், ஆதார் கார்டு அல்லது இருப்பிடச் சான்றிதழுக்கான ப்ரூஃபை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். 7வது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை இருப்பின் அதற்கான சான்று, மாற்றுத்திறனாளியாக இருப்பின் வட்டார மருத்துவ அலுவலர் ஆர் மாவட்ட மற்றும் தாலுகா தலைமை மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலரிடமிருந்து இயலாமையின் சதவீதத்துடன் ஒதுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான தகுதி உள்ளவர் என்பதற்கான சான்றை வந்து நீங்க வாங்கி இதுல வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க அபிஷியல் வெப்சைட்டான kanyakumari.nic.in இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹோம் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் இப்படி லைனா இருக்கு பார்த்தீங்களா? இதுல நோட்டீஸ்ன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்க அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனை வந்து காட்டும். அதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ஃபைல்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷனும் அப்ளிகேஷனும் வந்து ஒண்ணா இணைஞ்சு நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி சம்மந்தப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்க சம்மந்தப்பட்ட துறைக்கு நவம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்க. தேங்க்யூ.